எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டே 4 வீடியோல இருக்கோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸோடைய ப்ரீ கோர்ஸ்ல டே 4 வீடியோல இருக்கோம். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாடல் 2ல HTML ஃபார்ம்ஸ் அண்ட் அதனுடைய இன்புட் டைப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இதை ஃபார்ம் டேக்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் அண்ட் எண்டிங் ஃபார்ம் டேக்கை யூஸ் பண்ணி நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் டேக் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, யூசர்ஸ் இருந்து இன்புட்டை கலெக்ட் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் டேக் யூஸ் ஆகும். யூசர்ஸ் இருந்து இன்புட்டை கலெக்ட் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் டேக் யூஸ் ஆகும். ஸோ இன்புட்டை கலெக்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட வேரியஸ் இன்புட் டைப்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும் HTML-ல. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப நம்ம இந்த இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம் டேக்குக்கு இன்பிட்வீன்ல தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்புட் எலமெண்ட்ஸ்ல யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம் டேக் வந்து ஓப்பனிங் ஃபார்ம் டேக், இது க்ளோசிங் வந்து நீங்க மென்ஷன் பண்ணல. ஸோ க்ளோசிங் வந்து ஸோ முன்னாடி ஸ்லாஷ் போட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் க்ளோசிங் ஆஃப் தி ஃபார்ம் டேக். ஸோ இன்பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்கு இன்பிட்வீன்ல தான் நம்ம இன்புட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆக்ஷன், மெத்தட், என்க் டைப். இது மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணா எந்த ஃபைல்ல இந்த ஃபார்ம் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எங்க வச்சு ப்ராசஸ் பண்ணணும், ஸோ இந்த ஃபார்ம் எங்க ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷன். இந்த ஃபார்ம் என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்றதா இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட். மெத்தட் அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த ஃபார்ம்ல கொடுக்கக்கூடிய இன்புட் எலமெண்ட்ஸ் என்ன டைப்ல கெட் பண்ண போறோம், என்ன மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இன்புட்டை எல்லாத்தையுமே யூசர்ட்ட இருந்து ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதா மெத்தட். ஸோ இது கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி ரெக்வஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய இருக்கும். என்க் டைப் அப்படிங்கிறது என்னன்னா, என்கிரிப்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன் டைப் ஈக்குவல் டு ஃபார்ம் மல்டி பார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். ஆக்சுவலா இந்த என்கிரிப்ஷன் டைப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஃபைல் அப்லோட் கான்செப்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த ஃபைல் அப்லோட நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த என்க் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அட்ரிபியூட். ஸோ அப்ப என்க் டைப் அப்படிங்கிறது என்னன்னா என்கிரிப்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஃபார்முக்குள்ள வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த இன்புட் டைப்பை தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ HTML இன்புட் டைப்ல நிறைய இன்புட் எலமெண்ட்ஸ் உண்டு. ஸோ அந்த எல்லா இன்புட் எலமெண்ட்ஸையும் இன்புட் அப்படிங்கிற டேக், இது வந்து இந்த இன்புட் டேக்ங்கிறது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேப்னு சொல்லுவாங்க. செல்ஃப் க்ளோசிங் டேப்னா இந்த டேக்கே அதை க்ளோஸ் பண்ணிக்கும். தனியா இதுக்குன்னு ஒரு க்ளோசிங் டேக் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால இதை செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய இன்புட் டைப்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம இங்க தியரிட்டிக்கலா பார்க்காம எக்ஸாம்பிள் ஓரியன்டா ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரியே போட்டு ஒவ்வொரு இன்புட் டைப் எப்படி இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வாங்க நம்ம போவோம். இப்போ நம்ம இதுல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். new underscore input dot html, ஒரு புது HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த புது HTML ஃபைல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸோ எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த 1 minute. ஸோ ப்ரௌசர்ஸ் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் HTML ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இதுல இந்த டைட்டில் டாக்குமெண்ட், இது HTML இந்த பேஜோட டைட்டில் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபார்ம் இன்புட் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். இன்புட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்ல ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சின்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, அப்படின்னா தான் நமக்கு லைவா இங்க பாக்குறது. ஸோ இந்த இன்புட் எலமெண்ட் தான் இங்க நமக்கு ஹெடர்ல வந்திருக்கும். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார்ம் டேக்கு இடையில தான் நம்ம இந்த இன்புட் எலமெண்ட்ஸை நம்மளால மென்ஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஃபார்ம் டேக் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்புட் டைப் நம்ம போடுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து லேபிள், நம்ம நார்மலா ஒரு லேபிள் கொடுக்கறது. இப்போ இதை பாருங்க, சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு நேம் அப்படிங்கிறது. 1 minute. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த நேம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? சரி,
இப்போ அடுத்து இதுல நான் இன்புட் டேக்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்புட் டேக் இன்புட் டைப் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இது வந்து ஒரு டைப். இன்புட் எலமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைப். ஸோ இந்த டெக்ஸ்ட்ங்கிற டைப்ல அந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு ஒரு நேம், ஒவ்வொரு இன்புட் எலமெண்ட்டுக்கும் நம்ம ஒரு நேம் தனியா யூனிக்கா வைக்கணும். ஸோ இப்போ இந்த நேமை வந்து நான் என்னன்னாலும் வச்சுக்கலாம். இந்த நேமுக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய வேரியபிள் வந்து என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் f_name அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இது வந்து நார்மலா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இது என்னது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் தான் வந்து f_name. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்த லைனுக்கு வர்றதுக்காக நான் br டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? இப்போ டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ என்னென்ன பாஸ்வேர்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் வந்து பாஸ்வேர்டு. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் ஒன்று நம்ம போட்டு காமிச்சிடலாம். ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பாஸ்வேர்டு அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே டைப் பண்ணுறது பாருங்க, இது டெக்ஸ்டா டைப் ஆகும். அதுவே பாஸ்வேர்டில் பாருங்க நான் டைப் பண்ணுறது இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சிம்பிள் ஆகும். இதுக்கு தான் இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்து அது ஒரு பிரேக் டேக் போட்டுக்குவோம், 2 பிரேக் டேக் போட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தருடைய அட்ரஸ் வாங்குறோம், ஒருத்தவங்களுடைய அட்ரஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து அதுக்கு வந்து இன்புட் டைப் கிடையாது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுல நீங்க பாருங்க, ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அந்த அட்ரஸ் டைப் பண்றதுக்கு வந்து மல்டி லைன் நமக்கு தேவைப்படும். இது வந்து டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மல்டி லைன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக்சுவலா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இதுல வந்து சிங்கிள் லைனா தான் இருக்கும். நீங்க சிங்கிள் லைனா தான் அடிச்சுக்கிட்டே போக முடியும். என்டர் அடிச்சு உங்களால அடிக்க முடியாது. அடுத்த லைன்ல அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க முடியாது. ஆனா இதுல அப்படி கிடையாது, நீங்க என்டர் அடிச்சு அடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுக்கு. டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேவா? டெக்ஸ்ட் ஏரியாவை மல்டி லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அண்ட் தென் இப்போ ஒரு இமெயில் கெட் பண்றதுக்கு இமெயில்னு சொல்லி ஒரு இன்புட் டேக் இருக்கு. ஸோ இந்த இமெயில் இன்புட் டேக் எல்லாம் வந்து ஆக்சுவலா நமக்கு எதுல வரும் அப்படின்னா HTML ஃபைல தான் வரும், HTML இருக்காது. ஸோ இன்புட் டைப் வந்து இமெயில் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ அடுத்த லைன்ல வேணும்னா இந்த br டேக் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அப்போ டெக்ஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம், பாஸ்வேர்ட் ஒரு டைப் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் ஏரியா ஒரு எலமெண்ட் பார்த்துருக்கோம், இமெயில் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ ஏஜ் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஏஜ் எல்லாமே இப்போ இன்புட் நம்பர்ல தான் அடிப்பாங்க. ஸோ அப்போ இன்புட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே br டேக் மென்ஷன் பண்ணிட்டோம்னா தான் ஓகே. ஸோ அப்போ இதுல பாருங்க, நான் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் என்னால டைப் பண்ண முடியும். டெக்ஸ்ட் டைப் பண்ண ட்ரை பண்ணாலும் வராது. ஸோ அதுதான் இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படிங்கிறது. and then next வந்து சாரி br tag யூஸ் பண்ணிக்குவோம். search input டைப் வந்து searchனு ஒரு டைப் இருக்கு, இன்புட் டைப். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் நான் அடிக்கிறேன், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆக்சுவலா நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்கும். இப்போ இதுல வந்து என்னதுன்னா அந்த மவுஸ் வந்து ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்டூ சிம்பிள் தெரியும் சர்ச்ல. ஸோ இது வந்து சர்ச் பாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து br டேக் யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்கில்ஸ்னு வச்சுக்குவோம். வச்சுட்டு இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த செக் பாக்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு HTML. அடுத்த இன்புட் டைப் செக் பாக்ஸ் CSS. இப்போ பாத்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா எத்தனை மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்றதுக்காக தான் செக் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி செக் பாக்ஸ் நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்து ஒரு பிஆர் டேக் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஜெண்டர் வச்சுக்குவோம். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறத வச்சுட்டு இதுல இன்புட் டைப் வந்து ரேடியோ அப்படின்னு வச்சுட்டு இங்க மேல் அப்படியே காப்பி. ஸோ இப்போ இங்க பாருங்க இதுக்கும் வித்தியாசம். செக் பாக்ஸ்ல வந்து மோர் தென் ஒன் எல்லாத்தையும் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா ரேடியோ பட்டன்ல ஏதாவது எய்தர் ஒன்னை தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுல ஸோ இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு கொடுத்துட்டு அதோடைய நேம் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ செக் பாக்ஸ்ல எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்புட் ரேடியோவை ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ற மாதிரினா அது ரேடியோ பட்டன். சரியா? ஸோ அடுத்து பிஆர் டேக். ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்லோடு சிங்கிள் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட் வந்து நம்ம ஃபைல் அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஸோ அப்போ இங்கே பாருங்க இன்புட் டைப் ஃபைல்னா இப்போ இதை நீங்கள் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே இன்புட் டைப் ஃபைல் அப்லோட் வைக்கிற மாதிரியான ஆப்ஷன். அதுக்கப்புறமா ரெண்டு பிரேக் யூஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்குலாம் வந்து நமக்கு இன்புட் டைப் வந்து டேட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன டேட்டோ அந்த கேலண்டர் மாதிரி வந்துடும். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள். இப்போ இதுவே அதுலேயே வந்து ட்ரெயின் டைம்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்புட் டைப் வந்து டைம் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இதை வெயிட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டைமிங்ஸ் மட்டும் வரும். நமக்கு டைமிங்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியுதா? ஸோ அப்போ இதுதான் இது வந்து இது ஒரு இன்புட் டைப் நமக்கு. அதுவே வந்து இன்னொன்று ஷெட்யூல் தி மீட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்புட் டைப் வந்து டேட் டைம் ஹைபன் லோக்கல். ஸோ இதை பாருங்க இப்போ மீட்டிங்லாம் ஷெடியூல் பண்ணும்போது இந்த தேதியில இத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷெடியூல் பண்ற மாதிரி ஆப்ஷன் வைக்கிறோம்னா அப்போ இதுல போத் கேலண்டரும் வந்துடும் அதே நேரத்தில் டைமிங்கும் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் தென் இப்போ நம்மளுடைய ஓகே இதே மாதிரி பிஆர் போட்டு இதுல இன்புட் டைப் வந்து வீக் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா வீக் எந்த வீக் அப்படிங்கிறது. ஸோ அந்த கேலண்டர்ல டேட்லேயே வந்து நமக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எந்த வீக்கோ அந்த வீக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக 16னா 16ங்கிறது எந்த வீக் 16 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து இன்புட் டைப் மந்த். ஸோ இதில் என்னது அப்படின்னா மந்த் வரும். ஸோ அந்த இயர்ல எந்த மந்த் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ மந்த் இன்புட் எலமெண்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து மார்க் யுவர் ரேட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இன்புட் டைப் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் இந்த ரேட்டிங்ஸ் மார்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ரேட்டிங்ஸ் உடைய இது வந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் ஒரு கலர் பேலட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குமே நமக்கு HTML-ல எலமெண்ட் இருக்கு. அப்படின்னா சூஸ் கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல இன்புட் டைப்ல கலர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ கலர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வருதா. ஸோ அப்போ இதுல நீங்க கலர் பேலட்ஸ் மாதிரி வந்துடும். இதுல நமக்கு எது வேணுமோ அதை கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்புட் எலமெண்ட்ஸுமே நம்மளால வைக்க முடியும். சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டன் டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ பட்டன் டைப்ஸ்ல வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு.
சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் வந்திருக்கா. இப்ப எனக்கு அந்த பட்டனுக்குள்ள இங்க பாருங்க தெரியுதா, இந்த பட்டனுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த வேல்யூ ஆட்ரிபியூட்ல இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு லாகின் அப்படின்னு வைக்கணும்னு நினைக்கிறேன்னா லாகின் வச்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்களா இப்ப நம்ம மாறி இருக்கா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன டைப் வரணுமோ அது மாறி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பட்டன் இருக்கு. என்னது அப்படின்னா இன்புட் டைப் வந்து, ஸோ இந்த இன்புட் டைப் வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த ரீசெட் அப்படிங்கிற பட்டன் வந்து எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க டேட்டாஸ் எல்லாம் இதுல ஃபில் பண்ணிருக்கீங்க, ஏதாவது டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ரீசெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா அது கிளியர் ஆயிடும். அதுக்காக தான் இந்த ரீசெட் பட்டன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருப்பாங்க. இது போக இன்னொரு இன்புட் டைப் என்ன இருக்கு அப்படின்னா எப்படி சப்மிட் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி பட்டன் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. ஸோ பட்டன் அப்படிங்கிற டைப்பும் வரும். இந்த பட்டன் டைப்ல நீங்க ஏதாவது வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூல நீங்க என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்க வேல்யூல இது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இங்க நம்ம எதுவுமே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணல, வெறும் HTML இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதெல்லாம் தான் வந்து பேசிக் இன்புட் எலமெண்ட்ஸ் விச் ஆர் ஆல் பிரசன்ட் இன் HTML. ஸோ HTML இருக்கக்கூடிய இன்புட் எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் இன்னொரு இன்புட் எலமெண்ட் நம்ம விட்டுட்டோம். என்ன அப்படின்னா பேசிக் இன்புட் எலமெண்ட்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பிஆர் டேக் இருக்கு. ஸோ சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்க வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு. இது நேம் நம்ம எதனால வச்சுக்கிறது தான். ஓகேவா. இதுக்குள்ள ஆப்ஷன் அப்படிங்கிற வேல்யூ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் எனி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு டிராப் டவுன் ஒரு ஐட்டம் தான். இந்த செலக்ட் எதுக்காக அப்படின்னா டிராப் டவுனுக்காக தான், இந்த டிராப் டவுன் பர்பஸுக்காக தான் இந்த செலக்டவே நம்ம வைக்கிறோம். இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ், ரெண்டு ஆப்ஷன் போட்டுக்குவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பிஆர். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க நமக்கு இங்க ஒரு டிராப் டவுன் மாதிரி வந்திருக்கா. இதுக்கு தான் அந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதுல வந்து எதுவுமே வரல பாத்தீங்களா. இப்போ இங்க பாருங்க இதுல எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆப்ஷன் டேக் ஓப்பன் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஆப்ஷன் டேக்கு இடையில வந்து நம்ம சம் வேல்யூஸ் கொடுக்கணும். நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவை நாம இங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பாருங்க இப்போ கரெக்டா இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அது. ஸோ இந்த வேல்யூல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அது ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்கணும், டேட்டால போய் ஸ்டோர் ஆகுறதுக்கு. அவங்க தமிழ் சூஸ் பண்ணாங்கன்னா தமிழ்ங்கிற வேல்யூ டெக்ஸ்ட் தான் நமக்கு வரணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. இது வந்து இப்ப தமிழ் சூஸ் பண்ணாங்கன்னா தமிழ்ங்கிறது அங்க நமக்கு பேக்ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கும். இங்கிலீஷ் சூஸ் பண்ணாங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கும். அதுதான் நம்ம யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணக்கூடிய இன்புட்டா இருக்கும். ஸோ இது ஒரு இன்புட் எலமெண்ட். சரி, இப்ப இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்புட் எலமெண்ட்ஸ், இன்புட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இன்புட் டைப்ஸ்லயும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இங்க ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தோம், இந்த வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இந்த இன்புட் டேக்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் இதுல எல்லாம் இப்ப நான் வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணேன். இந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டை நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னங்கிறத இப்ப இந்த கோட்ல நம்ம வச்சு பார்த்துடலாம். சரியா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து என்னுடைய இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கோமா. வாங்க இது. ஸோ அப்போ நேம் இருக்கு. இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டா ஒரு நேமை கொடுத்து நான் செட் பண்ண போறேன். அப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டிஃபால்ட்டா அந்த இடத்துல எனக்கு வேல்யூ வரதுக்கு வேல்யூ ஈக்குவல் டு டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்க நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அது இங்க எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. பட் அது இப்ப எடிட்டபிளா இருக்கும். இதை அழிக்கன்னா அழிச்சுக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி அழிக்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்ப இந்த ஆட்ரிபியூட்ல சாரி இந்த இன்புட் எலமெண்ட்ல ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த இன்புட்ல என்ன இருக்கு அப்படின்னா ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ரீட் ஒன்லி ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணாலும் என்னால டெலீட் பண்ண முடியாது. அதுதான் இதனுடைய இந்த ஆட்ரிபியூட்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா. ஸோ இப்ப அடுத்து என்ன ஆட்ரிபியூட் பார்க்கலாம் அப்படின்னா இப்ப இந்த ரீட் ஒன்லி நான் கொடுத்துட்டேன். இப்ப அதே மாதிரி எனக்கு இப்ப ரீட் ஒன்லி எடுத்து விட்டுட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வேல்யூவையும் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ ரீட் ஒன்லி எது கொடுத்தேன் வேல்யூ. இப்ப இதுல ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோ ஃபோக்கஸ்
ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்தோடனே இந்த பேஜ் லோட் ஆன உடனே எந்த இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோக்கஸ் ஆயிருக்கு, அந்த நம்ம எங்க ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருமோ அந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சு, அந்த கர்சர் அதுல பிளிங்க் ஆகும். அதுதான் என்னதுன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம ரீட் ஒன்லி பார்த்துட்டோம், ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து டிசேபிள்டுங்கிறது நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது டிசேபிள்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க என்னால் இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது, நான் அதில் எதையுமே பண்ணவே முடியாது என்னால். அதுதான் டிசேபிள்டு ப்ராப்பர்ட்டியோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ டிசேபிள்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மேக்ஸ் லென்த். இப்போ இதை வந்து நம்ம எதில் செயல்படுத்தி பார்ப்போம் அப்படின்னா, மேக்ஸ் லென்த் வந்து அட்ரஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ மேக்ஸ் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ பாருங்க, நான் மேக்ஸ் லென்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுதுன்னு பாருங்க. மேக்ஸ் லென்த் கொடுக்குறேன் நான், எவ்வளவு தூரத்துக்கு அலோவ் பண்ணுது பாத்தீங்களா? இப்ப அதுவே நான் மேக்ஸ் லென்த் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். மேக்ஸ் லென்த் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க 20 கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும். 20 கேரக்டர்ஸ் which means 20 letters. ஸோ அப்ப இங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த இதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ஸ் லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் மின் அண்ட் மேக்ஸ்னா இப்ப இதை எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இங்க ஏஜ்ன்னு இருக்கா. ஸோ அப்ப ஏஜ் பர்டிகுலரா நமக்கு 0ல இருந்து என்ன வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா 100 தான் வரைக்கும் இருக்கும், அது தாண்டி இருக்காது. அப்ப நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மின் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, 100 வரைக்கும் கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் ஏஜுக்குள்ள இப்ப நான் வந்து 200 கொடுத்துட்டு கீழே சப்மிட்ங்கிற பட்டன், லாகின் பட்டன் இதை கிளிக் பண்றேன். அப்ப இது ஷோ ஆகுதா, வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஏன்னா நான் இங்க மேக்ஸிமம் 100 தான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் நான் 50 தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் 50 தான் வச்சிருக்கேன்னா நான் 60 கொடுத்தாலுமே அது அக்செப்ட் பண்ணாது. சரிங்க, நம்ம சேவ் பண்ணல. இப்போ 60 கொடுத்தாலுமே என்ன ஆகாது அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது. காமிக்குதா? ஸோ அதுதான் அந்த மின் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். ஸோ அப்போ மின் மேக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து மல்டிபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்ப்போம். மல்டிபிள் ஆட்ரிபியூட்டுக்கு எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இப்போ மல்டிபிள் ஆட்ரிபியூட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க, இங்க நம்ம ஃபைல் சூஸ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஐ மீன் ஃபைல் அப்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபைல் அப்லோட்ல சூஸ் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஃபைலை தான் என்னால அட் அ டைம் வந்து செலக்ட் பண்ண முடியும். சரியா? ஆனா இதவே நான் மோர் தென் ஒன் ஃபைல் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுல போய் மல்டிபிள் அப்படிங்கிற இந்த கீவேர்டை கொடுக்கணும். கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப இதே இதை நான் சூஸ் பண்றேன். பாருங்க, நான் மோர் தென் ஒன் விஷயங்களை வந்து என்னால சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா மல்டிபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் என்ன ஆட்ரிபியூட் இருக்கு? பேட்டர்ன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்னை வந்து பேட்டர்னை வச்சு நான் பாக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு, அதுல இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப மொபைல் நம்பர்னு வச்சிருக்கேன். அப்ப எனக்கு என்ன வரணும், ஆக்சுவலா இதுல டெக்ஸ்ட நான் அடிக்க விடக்கூடாது. சரியா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இப்ப 0 to 9 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா மொபைல் நம்பர்ல என்ன இருக்க போகுது, டிஜிட்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்க போகுது. கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுல டைட்டில் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த டைட்டில்ல என்டர் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்ப பாருங்க, நான் இங்க வந்து டெக்ஸ்ட கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். காமிக்குதா? ப்ளீஸ் மேட்ச் த ஃபார்மேட் என்டர் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு காமிச்சா. இதுக்கு தான் அந்த பேட்டர்ன். அந்த டைட்டில்ல என்ன எரர் வேணுமோ அதை டைட்டில்ல கொடுத்துட்டீங்கன்னா அது அங்க டிஸ்பிளே பண்ணும். இப்ப அதுவே இப்ப நான் நம்பர்ஸ் அலோவ் பண்றேன் 3 4. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர்னா 10 நம்பர் தான் இருக்கும். 2 2. இப்ப நான் இப்படி நம்பரை கொடுத்தனாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆனா இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் என்டர் ஒன்லி நம்பர். ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கத்துல ஒரு செட் பிராக்கெட் போட்டு அதுல எத்தனை நம்பர்ஸ் வரணுங்கிறத கொடுக்கணும். இப்போ 10ன்னா 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா ஓகேவா? சரி. ஸோ இது வந்து பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டர், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுதாங்கிறது பிளேஸ் ஹோல்டர் தெரியாது. இப்ப எல்லா ஃபார்ம்லயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம்ல நான் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு போட்டு
இப்போ எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ பிளேஸ் ஹோல்டர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்டர் யுவர் நேம். பிளேஸ் ஹோல்டர் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னு பாருங்க. இங்க எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. இப்போ நான் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இங்க பாருங்க என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் மவுஸை வச்சு நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது போயிடும். ஸோ இதுதான் பிளேஸ் ஹோல்டர். உள்ளுக்குள்ள என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு யூசருக்கு நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு ஆட்ரிபியூட். பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அடுத்து ரெக்கையர்ட் ஆட்ரிபியூட். ரெக்கையர்ட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்னன்னா, ரெக்கையர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேல்யூ கொடுத்தாதான் நம்ம வந்து சப்மிட் பண்ணவே முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க என்டர் இமெயில் இருக்கா, இந்த இமெயில வந்து நான் ரெக்கையர்ட் அப்படி மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மேண்டட்டரி ஃபீல்ட்ஸுக்காக ரெக்கையர்ட் அப்படின்னு. இப்போ ரெக்கையர்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ லாகின் கொடுக்குறேன் பாருங்க, ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு. அதில் ரெக்கையர்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபீல்டை கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதுதான் வந்து என்னதுன்னா இந்த ரெக்கையர்ட் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்ரிபியூட் போறதுக்கு முன்னாடி ஹைட் அண்ட் வித் பார்த்துருவோம். அந்த ஹைட் அண்ட் வித் வந்து இப்போ இன்புட் டைப்ல நம்ம இன்னொரு இன்புட் டைப் நம்ம பார்க்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜவே நம்ம உள்ள வைக்க முடியும். இமேஜ்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. பிரேக் கொடுத்துறேன். இன்புட் வந்து டைப் வந்து இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்க லாஸ்டா இருக்கும் பாருங்க, இங்க இன்புட் டைப் இமேஜ் இருக்கா. இப்போ இந்த இதுக்கு இமேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் வந்து என்னோடதுல வந்து இமேஜ் அப்படிங்கிற இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ ஆனா இங்க பாருங்க பெருசா தெரியுது இமேஜ். இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் என்னதுன்னா இந்த வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி. சரியா, வித்தும் ஹைட் ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு தான். இப்போ பாருங்க, ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் எதுக்குங்கிறது புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் அட்ரிபியூட்டை பார்ப்போம். இப்போ ஸ்டெப் அட்ரிபியூட்டை பார்க்கறதுக்கு நம்ம இன்னொரு விஷயம், ஒரு புதுசா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே லாஸ்ட்லேயே கூட போட்டுக்குவோம். நம்ம லாஸ்ட்ல வேண்டாம், இப்போ கலருக்கு எடுத்து போட்டுக்குவோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு வச்சுக்குவோம். லேபிள் தான். இன்புட் டைப் வந்து நம்பர் வச்சுக்குவோம். ஸ்டெப் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்குவோம். சரியா, இதுக்கு அடுத்து பிஆர் டேக். ஓகே, இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு இருக்கா. ஸோ இப்போ இதில் நான் ஏதாவது ஒரு வேல்யூ 6ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். சரி, இங்கேயும் நம்ம வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 6ங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ப்ளீஸ் என்டர் அ வேலிட் வேல்யூ. The two nearest valid values are 5 and 10. Which means இந்த ஸ்டெப்ல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதனுடைய மல்டிபிள்ஸ்ல வரக்கூடிய வேல்யூஸை மட்டும் தான் இங்க கொடுக்கணும். இது வந்து 5 எக்ஸாம்பிளுக்கு டேபிள் ஞாபகம். இப்போ 5னா 5 டேபிள்ல என்னெல்லாம் வேல்யூஸ் வரும் அதை மட்டும் தான் இங்க கொடுக்க முடியும். 5 டேபிள்ல 5 வரும், 10 வரும், 15 வரும். அதை தான் இதை அக்செப்ட் பண்ணும். 5 மல்டிபிள்ஸ்ல வரக்கூடியது தான் அதை அக்செப்ட் பண்ணும். சரியா, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இதுல வந்து நம்ம இந்த இன்புட் எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாமே நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ ஒரு சின்ன கிளான்ஸ் தான் நம்ம HTML-ல இருக்கக்கூடிய பேசிக்கான இன்புட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்மை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்மை வந்து டிசைன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால அதை டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம இன்புட் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றத கத்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் டேகை யூஸ் பண்ணி, டேபிள் டேக் பிளஸ் இன்புட் எலமெண்ட், இந்த இன்புட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எப்படி HTML டிசைன் பண்றது அப்படிங்கறத தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம்.